ஆகவே அது இந்த பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்ற இந்த சமூகத்தின் லயத்து முறை ஒழிக்கப்பட வேண்டும். லயத்து முறை ஒழிக்கப்படாமல் இது செய்ய முடியாது. பெருந்தோட்ட சுகாதாரத்துறை தேசிய சுகாதார முறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். பெருந்தோட்டத்துறையின் குறைந்த மட்ட போசாக்கு இன்மை நிலைமை மாற்றப்பட வேண்டும். நீரேந்தும் பிரதேசமாக மலையகம் இருந்தாலும் 70% மலையக மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைப்பதில்லை. அதிகமான கஷ்ட பிரதேசங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. நோயாளிகள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுது மரணம் அடைகின்றனர். குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் முதியவர்களுக்கும் இது ஏற்படுகின்றது. தோட்டப்பகுதிகளில் முறையான மலசலக்கூடம் இல்லாததன் காரணமாகவும் இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த பிரச்சனை பெருந்தோட்ட அபிவிருத்தி மட்டும் முடிக்க முடியாது. இதில் இந்த சுகாதார அமைச்சு மட்டும் இதை திருத்திக் கொள்ள முடியாது. பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சு, நீர் வடிகால் அமைச்சு, மகளிர் சிறுவர் பாதுகாப்பு, கல்வி அமைச்சு என எல்லோரும் கைகோர்த்து இதை செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே